Hi friends, welcome to SRAS Academy. இந்த வீடியோவில் டெல்லி சுல்தான்களை பற்றின ஃபுல் நோட்ஸும் அதில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க டெல்லி சுல்தான்களில் அது எல்லாமே பார்க்கலாம். வாங்க படிக்கலாம். டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிறவங்க வந்து இந்தியாவை 1206 1526 வரைக்கும் 320 ஆண்டுகள் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஓகேவா? இவங்க வந்து ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்க கிடையாது, வேறு வேறு வம்சங்களை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு 5 வம்சமாக பிரிச்சிருப்பாங்க: அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடி. ஸோ இது ஆர்டர் முக்கியம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் கொஷின்ஸ் வரும் அண்ட் காலமும் முக்கியம். ஓகே, இந்த டெல்லி சுல்தான்கள் இவங்களை பற்றி நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து எழுதின நூல்கள். ஓகேவா? கவிஞர்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, நூல்கள் இருக்கும். அண்ட் நாணயங்கள், கல்வெட்டுகள், அவங்க விட்டுட்டு போன நினைவு சின்னங்கள், குதுப் மினார், இந்த மாதிரி நிறைய வந்து சான்றுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அல்பெருனி அவர்கள் எழுதின தாரிக் அல் ஹிந்த், தாரிக் ஃபெரோஷாஹி அப்படின்னா ஃபெரோஷ் துக்லக்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரை பற்றின எழுதின ஜியாவுத் பரணி அப்படிங்கிறவர் அவரை பற்றி எழுதியிருப்பார். ஸோ துக்லக் நாமா அப்படிங்கிறது வந்து துக்லக் வம்சம் இருக்கு இல்லையா, அந்த வம்சத்தோட வரலாறை பற்றி கூறுறது இந்த துக்லக் நாமா. அமீர் குஸ்ரு அப்படிங்கிறவர் பால்பன் வந்து இந்த அமீர் குஸ்ரு அப்படிங்கிறவரை ஆதரிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி யார் என்ன நூல் எழுதினாங்க அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்ட், இதையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த அரபியர்கள் இல்லை துருக்கியர்கள்னு சொல்லப்படுற இவங்க எப்படி வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவுக்கும் அரேபியாவுக்கும் பார்த்தீங்கன்னா வணிக தொடர்பு இருந்திருக்கு. ஓகேவா? நில வழியாகவும் கடல் வழியாகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வணிகம் செஞ்சுருக்காங்க. ஆங்கிலேயர்களுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வணிகம் செய்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்தவங்க தான். அதுக்கப்புறம் தான் படையெடுப்புலாம் எடுத்து இந்தியாவோட ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் வணிகம் செய்கிறதுக்காக வந்தவங்க. குறிப்பாக மேற்கு மலபார் மற்றும் கிழக்கு கோரமண்டல் அல்லது சோழமண்டல கடற்கரைகளில் இவங்க குடியேறினாங்க. ஓகேவா? வணிகம் செய்ய வந்து குடியேறினாங்க. அங்கே இருக்கிற மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்டு மாப்பிள்ளைகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இதற்கப்புறம் படையெடுப்புகள் நிகழ்ந்துச்சு. ஓகேவா? கஜினி முகமது பின் காசிம், கோரி முகமது, செங்கிஸ்கான் இவங்கெல்லாம் வந்து இந்தியா மேலே படையெடுத்து வராங்க. அதற்கப்புறமா தான் வந்து ஆட்சி அமைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் இந்த முகமது பின் காசிம், கஜினி முகமது இவங்க எல்லாமே வந்து என்னென்னா கொள்ளையடிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருப்பாங்க. ஓகேவா? கோரி முகமது மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கொள்ளையடிச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவர் பொறுப்பில் இருக்க ஆளுங்களை இந்த இந்தியாவை நிர்வகிக்க சொல்லி விட்டுட்டு போவார். ஸோ ஒவ்வொருத்தரை பற்றியும் பார்க்கலாம். சிந்து மீது படையெடுப்பு. ஃபஸ்ட்டு முகமது பின் காசிம் அவர்களை பற்றி பார்க்கலாம். ஈராக் பகுதியை சேர்ந்த அரபு ஆளுநர் ஹஜஜ் பின் யூசுப் அப்படின்னு இருக்காரு. இவரோட மருமகன் தான் இந்த முகமது பின் காசிம். ஓகேவா? அந்த சமயத்தில் சிந்து அப்படிங்கிற பகுதியை தாஹிர் அப்படிங்கிற அரசர் ஆண்டுட்டு இருப்பார். ஓகேவா? இது வந்து பிராமணாபாத் அப்படிங்கிற பிளேஸ். இங்கே இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை சார்ந்தவங்களாம் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களை விரட்டிட்டு தான் பிராமணர்கள் குடியேறி பிராமணாபாத் அப்படின்னு இருக்கும். இந்த பிளேஸை இப்போ முகமது பின் காசிம் அவர்கள் கைப்பற்றுறாரு. ஓகேவா? இந்த தாஹிரை வந்து ரோஹிரி அப்படிங்கிற பகுதியில் கொன்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் சிந்துல தேபல் அப்படிங்கிற ஒரு துறைமுக நகரத்தையும் அழிச்சிட்டாரு. இவரோட இதை பொறுத்த வரைக்கும் மக்கள்லாம் அவங்களோட மதத்தை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் இவங்க கொள்ளடிச்ச பணம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பங்கை, அதாவது 5ல் 1 பங்கை கலிஃபாவுக்கு. ஓகேவா? கலிஃபா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து இஸ்லாம், ஒட்டுமொத்த இஸ்லாம் மக்களுக்கான தலைவர் தான் வந்து இந்த கலிஃபா அப்படிங்கிறவர். ஸோ அதில் 5ல் 1 பங்கை வந்து கலிஃபாவுக்கு அனுப்பிட்டு மற்றதை அவரோட படை வீரர்களுக்கு பிரித்து கொடுத்துருவார். இதுதான் வந்து முகமது பின் காசிமை பற்றின குறிப்புகள். நெக்ஸ்ட் வந்து கஜினி முகமது. இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த விடாமுயற்சிக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் தான் எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க. 17 முறை வந்து இந்தியா மேலே படையெடுத்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து மத்திய ஆசியாவிலேருந்து வந்தவங்க தான். ஓகேவா? குறிப்பாக அதில் சாமர்கண்ட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அல்ஃப்டிஜின் அப்படிங்கிறவர் கஜினி அப்படிங்கிற பிளேஸை ஆப்கானிஸ்தானில் இருக்குது, அதை கைப்பற்றுவார். ஓகேவா? அதை கைப்பற்றுறதுனால தான் வந்து இவருக்கு கஜினி மாமுது அப்படிங்கிற ஒரு பேர். அல்ஃப்டிஜின் வருவார், அதுக்கப்புறம் சபுக்தஜின்னு வருவார். ஸோ சாகி அரசர் ஜெயபாலர் இவரெல்லாம் தோக்கடிச்சிட்டு இந்த கஜினி முகமது இருக்கார் இல்லையா, இவருக்கு இந்த போஸ்டிங் கொடுக்குறாரு, கஜினியை பார்த்துக்கிறதுக்கான போஸ்டிங். ஸோ அப்போ அவருக்கு 27 வயசு தான் ஆகுது. ஓகேவா? அந்த ஆட்சி பொறுப்பு ஏற்றோடனே கலீஃபா வந்து இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. என்னது? யாமினி உத் தௌலா, பேரரசின் வலது கை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பட்டம் கிடைக்குது கஜினி முகமதுக்கு.
இந்த கஜினி முகமது வந்து 32 வருஷம் ஆட்சி புரிகிறாரு. 17 முறை இந்தியா மீது படையெடுத்து வந்திருக்காரு. ஓகேவா? இவங்களோட மெயின் நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்களை கொள்ளடிக்கிறது தான். ஓகேவா? ஏன்னா கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது நிறைய இந்த தங்கம் நகை அது ரிலேட்டடாக அவ்வளோ செல்வங்கள் இருக்கும். ஸோ அதை கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் இவங்களோட மெயின் நோக்கமாக இருந்துச்சு. ஆனாலும் அவங்க கொள்ளையடிச்சதோடு மட்டும் போகாமல் என்ன பண்ணியிருக்காங்க, கோயிலெலாம் இடிக்கிறது, சிலையெல்லாம் எடுத்துடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் மக்களை வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றணும் அந்த மாதிரி முயற்சிகள் இவங்க செய்யலை. என்னென்னலாம் பண்ணியிருக்காரு கஜினி முகமது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனந்தபாலர்னு ஒரு ஷாகி அரசர், இவரை தோற்கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மதுராங்கிற பகுதியை சூறையாடிருக்காரு. மெயின் விஷயம் இந்த சோமநாதபுரம். ஓகேவா? இதான் வந்து இந்த சோமநாதர் கோயிலுங்கிறது. இந்த கோயிலில் வந்து பெருமளவில் செல்வம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கொள்ள அடிச்சுட்டு போயிருக்காரு. ஓகேவா? 1025 குஜராத் கடற்கரையில் இருக்க இந்த சோமநாதபுரத்து. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இவங்களுக்கு அடுத்து வரவு தான் வந்து இந்த முகமது கோரி. ஓகேவா? கோரி முகமதுன்னு சொல்கிறோம். கோரிங்கிற பிளேஸை இவர் ஆட்சி பண்ணதுனால கோரி முகமது. அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மொய்சுதீன் முகமது. ஓகேவா? இவர் வந்து ஃபஸ்ட்டு லாகூரை கைப்பற்றியிருப்பார். இந்த கஜினி அரசில் கடைசியாக குரௌஷான்னு ஒரு அரசர் இருப்பார். ஸோ இவரை தோற்கடித்து கொண்டிருப்பார். இவங்களோட இந்த கஜினி வம்சம் முடிவுக்கு வந்துடும். ஓகே, இந்த கஜினி முகமது வரப்போ கூடவே அல்பெருனி அவரும் வந்திருப்பார். ஸோ அல்பெருனி யார் கூட வந்தார் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். கஜினி முகமது கூட இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு கோரி முகமது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, லாகூரை கைப்பற்றிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த பிளேஸ்ல எல்லாம் இவரோட படை மையங்களை வைக்கிறாரு. அடிமைகள்ல இருந்து தான் படை தளபதிகளை தேர்வு செய்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இவங்க அடிமைகள் மாதிரி வச்சுருப்பாங்க. இராணுவ வீரர்கள்ங்கிறதையும் இவங்க அடிமைகளாக பிடிச்சி அவங்கள வீரர்கள் ஆக்குவாங்க. ஓகேவா? அவங்கள்லேருந்து படைத்தளபதி தேர்வு செய்து அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்கள்லேருந்து தான் சுல்தான்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வம்சமே என்னென்னு பார்த்தோம், அடிமை வம்சம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்படி இருந்த ஒரு அடிமையை தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், அவர் நிர்வாகத்தை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருப்பார். ஸோ அதனால தான் அது அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிளேசஸ் எல்லாத்தையுமே அவர் கைப்பற்றுறாரு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தோற்றுருக்காரு கோரி முகமது. எங்கன்னா குஜராத்தோட சாளுக்கியர் கிட்ட தோற்றுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தரையின் போர், இது ரொம்ப முக்கியம். 1191 நடந்தது தான் தரையின் போர். யாருக்கும் இடையில பிருத்விராஜ், அஜ்மீர் சௌஹான், அந்த பிளேஸில் இருக்கிற அஜ்மீர் அரசர் வந்து பிருத்விராஜ் சௌஹான். ஓகேவா? இவருக்கும் முகமது கோரிக்கும் நடந்தது தான் வந்து தரையின் போர். முதலாவது தரையின் போரில் பிருத்விராஜ் தான் ஜெயிச்சிருப்பார். ஓகேவா? முகமது கோரி தோற்றுருப்பார். அகைன் அடுத்த வருஷமே என்ன பண்ணுறாரு, முகமது கோரி அஜ்மீர் மேலே திரும்பவும் படையெடுத்து வருவார். ஸோ என்ன ஆகுதுன்னா, அது எல்லை பகுதியில் ஃபஸ்ட்டு நடந்த சண்டைங்கிறதுனால அது பெருசாக ஒன்றும் அதோட தாக்கம் ஒன்றும் இல்லை முதல் தரையின் போரில். ஆனால் ரெண்டாவது தரையின் போரில் வந்து பிருத்விராஜ் என்ன பண்ணிட்டாரு, சரி கோரியோட இதை வந்து கம்மியாக எடை போட்டார். அதனால் ஒரு சின்ன படைக்குழுவை மட்டும் கூட்டிகிட்டு கோரிக்கு எதிராக சண்டை போட போயிட்டார். அப்போது இரண்டாவது தரையின் போரில் என்ன ஆயிடுச்சு, பிருத்விராஜ் தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அஜ்மீரோட ஆட்சியை பிருத்விராஜுக்கிட்டே யார், கோரி வந்து ஒப்படைச்சிடுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவர்கிட்ட ராஜதுரோக குற்றத்தை சாட்டி அவரையும் கொன்றுறாரு. இதுக்கப்புறம் தான் வராரு யார், டெல்லி சுல்தான்கள்ங்கிறதே இதுக்கப்புறம் தான் வருது. ஓகேவா? இந்த குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் வந்து கோரிக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய தளபதி. அடிமையிலேருந்து தளபதி வராங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவர் தான் இந்த குத்புதீன் ஐபக். இவரை தான் ஆட்சிக்கு பொறுப்பேற்று வச்சுட்டு முகமது கோரி கிளம்புவார். ஸோ இவர்கிட்டேருந்து தான் இந்த டெல்லி சுல்தான்கள்ங்கிறதே வரும். பட் இந்த டெல்லி சுல்தான்கள் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான கதை தான் இது, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இடையில வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிருத்விராஜ் இருக்கார் இல்லையா, அந்த பிருத்விராஜ் சௌகான், இவருக்கும் இந்த சம்யுக்தாவுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. ஓகேவா? இவங்க வந்து என்ன பண்ணிடுவார், பிருத்விராஜ் வந்து இந்த சம்யுக்தாவை கூட்டிகிட்டு போயிடுறது வந்து அவங்க அப்பா ஜெயச்சந்திரன் இருப்பார். கண்ணோசி அரசர் இந்த சம்யுக்தாவோட அப்பா ஜெயச்சந்திரன். இவருக்கு பிடிக்காது. ஸோ பிருத்விராஜுக்கும் இவங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு பகை இருக்கும். ஓகேவா? இப்போது கோரி முகமது கோரி வந்து ஜெயச்சந்திரன் கூட போர் புரிய வரப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்தரசர்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் பிருத்விராஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக வந்து ஜெயச்சந்திரனும் வந்து என்ன ஆயிடுவார், தோற்றுருவார். முகமது கோரி ஜெயிச்சுட்டு நிறைய செல்வங்கள் எடுத்துகிட்டு முகமது கோரி போகிறாரு. ஆனால் போகிற வழியில் சிந்து நதி கரையில் அடையாளம் தெரியாதவர்களால் முகமது கோரி கொல்லப்பட்டுருவார். ஓகேவா? இது ஒரு கொஷின். எந்த நதிகிட்ட போகிறப்ப
முகமது கோரி கொல்லப்படுறாரு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாங்க. ஓகேவா? இவ்வளோதான் கதை. ஃபஸ்ட்டு வரலாற்று பின்னணி, டெல்லி சுல்தான்கள் எப்படி வந்தாங்கங்கிறதுக்கு. அடுத்தது இப்போ ஒவ்வொரு சுல்தான்களை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் ராஜபுத்திர அரசர்கள் இவங்களும் இருந்திருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கூர்ஜ பிரதிகார், ராஷ்டிரகூடர் இந்த 2 வகையை சேர்ந்தவங்க இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஆட்சி செஞ்சவங்க. ஓகேவா? ராஜஸ்தான சௌஹான், பந்தேல்கட்டுங்கிற பகுதி சந்தேலர்கள், இவங்க எல்லாருமே அந்த பகுதிகளை ஆட்சி செஞ்சவங்க. அதே மாதிரி அந்த சமயத்தில் இருந்த நல்ல வீரதீரமான அரசர்களும் கூட இவங்கெல்லாம் ராஜபுத்திர அரசுகள். என்ன ஆச்சு, ராஜபுத்திரர்களுக்கும் துருக்கியருக்கும் நடந்த சண்டையில் எப்படி இந்த துருக்கியர் ஜெயிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை அப்படியே ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட ஒரே மாதிரியான ஆயுதங்கள் தான் இருந்திருக்கு 2 பேர்கிட்டையுமே. ஓகேவா? ஏன்னா முகலாயர்கள் வரப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் என்ன பண்ணுவார், பீரங்கி எடுத்துகிட்டு வருவார். அப்போ தான் இந்தியாவில் பீரங்கியை இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரே மாதிரியான இப்போ ஆயுதங்கள் தான். இவங்கள்ட்டையும் யானைப்படை இருக்கும், இவங்கள்ட்டையும் குதிரைப்படை இருக்கும், இவங்கள்ட்டையும் அதே வால், அம்பு, ஈட்டி இதெல்லாம் இருக்கும். சேமாக தான் இருந்திருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ராஜபுத்திரர்கள்ட்ட யானைப்படை அதிகமாக இருந்திருக்கு. துருக்கியர்கிட்ட என்ன இருந்திருக்கு, குதிரைப்படை பலமாக இருந்திருக்கு. ஸோ என்னன்னா யானையை விட குதிரை வந்து என்னவா இருந்திருக்கு, வேகமாக செயல்பட்டிருக்கு. குதிரை வேகமாக இருக்கும் இல்லையா, அதனால் இதுதான் மெயின் பாயிண்ட்டாக இருந்தது, துருக்கியர் ஜெயிக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. ஓகேவா? இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஜுராஹோ, இது எல்லா கோயில்களும் இருக்குது இந்த கஜுராஹோங்கிற பிளேஸில். இந்த கஜுராஹோ அப்படிங்கிறது பந்தேல்கண்ட் சந்தேலர்களால் கட்டப்பட்டது. இது ஒரு கொஷின். ஓகேவா? சந்தேலர்கள், பந்தேல்கண்ட் இருக்கு இல்லையா, இவங்களால் கட்டப்பட்டது தான் இந்த கஜுராஹோ. ஓகே ஓகே, இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளே வரோம். 7th புக்கில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இது தான் இருக்கும், அடிமை வம்சத்துலேருந்து குத்புதீன் ஐபக் இந்த மாதிரி ஒவ்வொரு தான் இருக்கும் 5 வம்சத்தை பற்றி. 11th புக்கில் வந்து உங்களுக்கு இந்த வரலாற்று பின்னணி ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதையும் படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, அடிமை வம்சத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ முகமது கோரியால் அவர் விட்டுட்டு போனது தானே அடிமை வம்சம். ஸோ 12ஆம் நூற்றாண்டில் முகமது கோரியால் விட்டுவிடப்பட்டது. பண்டகன் அப்படிங்கிற சொல் இது என்னதை குறிக்கும் அப்படின்னா, இது பாரசீக சொல், இராணுவ அடிமைகளை பற்றி. ஓகேவா? இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை பற்றி குறிக்கிறதான் பண்டகன். ஓகேவா? அடிமைகளாக இருப்பாங்க, அப்புறமா அவங்கள படைத்தளபதியாவோ மாகாண ஆளுநராக ஆக்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க சுல்தானாக ஆவாங்க. இப்படி தான் சுல்தான்கிறதே வந்துச்சு. இதில் மாம்லுக் வம்சம்னு சொல்லுவாங்க. இந்த அடிமை வம்சத்தை மாம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாம்லுக் அப்படின்னா அரபு வார்த்தை, உடைமைன்னு அர்த்தம், அடிமைன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் மாம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோரி இறந்துடுறாருன்னு சொல்கிறோம் இல்லையா, சிந்து நதிக்கரையில் 1206 வருஷத்தில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது என்ன பண்ணுறாருன்னா, குத்புதீன் ஐபக்கை தானே நிர்வாக பொறுப்பில் விட்டுட்டு போனார். ஸோ அவர் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு அவரை சுதந்திர அரசராக அறிவிச்சிடுறாரு. இதுதான் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அடிமை வம்சத்தில் யாரெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்புதீன் ஐபக்னு பார்ப்போம். அடுத்தது இல்துமிஷ். அடுத்தது இல்துமிஷோட பொண்ணு ரஷ்யா சுல்தானா பால்பன். இவங்க 4 பேரை பற்றி தான் இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக். இவர் ஆட்சி செஞ்ச காலம் பார்த்திங்கன்னா 1206லேருந்து 10, வெறும் 4 வருஷம்தான். என்னென்ன பண்ணுவார், லாகூர்லேருந்து டெல்லிக்கு தலைநகரை மாற்றுறாரு. இது ஒன்று. அதுக்கப்புறம் படையெடுத்து போகிறாரு. இவரே படையெடுத்து போகிறது எந்தெந்த பகுதினா, மத்திய மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிக்கு இவரே படையெடுத்து போகிறாரு. இவரோட ஃப்ரெண்டு படை தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. இந்த பக்தியார் கில்ஜி தான் யாருன்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சாருன்னு சொன்னோம் இல்லையா குப்தர்களில், அவர் தான் இந்த பக்தியார் கில்ஜி. ஸோ கீழே கங்கை சமவெளி, பீகார், வங்காளம் இதெல்லாம் கைப்பற்றுற பொறுப்பை பக்தியார் கில்ஜிக்கிட்ட விட்டுருவார். அண்ட் குத்புதீன் ஐபக் என்னென்ன கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியிருப்பார். இது முக்கியம், அடிக்கல் தான் நாட்டியிருப்பார். ஏன்னா அவர் 4 வருஷத்தில் இறந்துடுறாரு இல்லையா, அதை கட்டி முடிச்சிருக்க முடியாது. குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித்துங்கிற ஒரு மசூதி, இது வந்து பெரிய மசூதி. ஓகேவா? இன்றளவும் இருக்கிறதுலே பெரிய மசூதி டெல்லியில் கட்டியிருக்காரு. லக் பாக்ஷ் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு அழைக்கப்படுறாரு. அப்படின்னா லட்சங்களை அள்ளி கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். எப்படி இறந்தார் அப்படின்னா, இதுதான் வந்து போலோ அப்படிங்கிற கேம். ஓகேவா? ஷவுஹான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேமை. லாகூரில் அவர் இந்த கேம் விளாண்டுட்டு இருந்திருக்கப்ப என்ன ஆயிடுச்சு, தவறி விழுந்து இறந்துட்டார். ஓகேவா? 1210 இறந்துடுறாரு.
இவரை தான் குத்பின் ஐபக் பற்றினது. அடுத்தது இல்துமிஷ். இல்துமிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஐபக்குக்கு ஒரு பையன் ஆரம் ஷான் இருக்கார். ஓகேவா? அந்த ஆரம் ஷாவை வீழ்த்திட்டு சம்சுதீன் இல்துமிஷ், இவர் யார் அப்படின்னா குத்புதீன்ட்ட அடிமையாக இருந்தவர் தான் இந்த சம்சுதீன் இல்துமிஷ் மற்றும் அவரோட மருமகனும் கூட. ஓகேவா? இவர் ஆட்சிக்கு வராரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, கேட்பாங்க. அடிமையின் அடிமை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. ஏன்னா அவரே அடிமை தான். யார்? குத்புதீன் ஐபக். ஸோ அவருக்கு இவர் அடிமை அப்படிங்கிறதுனால அடிமையின் அடிமை அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, அடுத்தது இல்துமிஷ்க்கு வந்து ஆட்சி செஞ்சப்போ செங்கிஸ்கான் தலைமையில் வந்தவங்க வந்து மங்கோலியர்கள்னு சொல்லுவாங்க. இவர் தொந்தரவு கொடுத்தாங்க. இது ஒரு கொஷின். யாரப்போ மங்கோலியர்கள் தொல்லை கொடுத்தாங்க, யாரோட ஆட்சி காலத்தில் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் நடந்துச்சு. அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குவாரிசம் ஷா ஜலாலுதீன், இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த செங்கிஸ்கான் வந்து இவர் மேலே படையெடுத்து வருவார். ஸோ இவர் என்ன பண்ணுவார், இவர் இல்துமிஷ்ட போயிட்டு ஆதரவு கேட்பார். ஆனால் இவர் மறுத்துருவார். நான் பார்க்க மாட்டேன், நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவார். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, மெயினாக செங்கிஸ்கான்ட்டேருந்து இவர் மறுத்ததுனால இவர் வந்து இவரை அட்டாக் பண்ண மாட்டார். செங்கிஸ்கான் தப்பிச்சிருவார். செங்கிஸ்கான்ட்டேருந்து இல்துமிஷ் தப்பிச்சிருவார். அண்ட் ஒரு பெரிய அழிவும் நடக்காமல் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து சஹல்கனி அல்லது நாற்பதிமர் அப்படின்னு சொல்லப்படுற குழு. இது வந்து இல்துமிஷ் தான் உருவாக்கியிருப்பார். இந்த நாற்பதின்மர் குழு அப்படின்னா ஒரு 40 பேரை கொண்ட குழு. ஓகேவா? இது எதுக்காக உருவாக்கியிருப்பாருன்னா, இந்த சப்போஸ் இந்த மங்கோலியர்கள் வந்து தாக்குதல் செஞ்சாங்க அப்படின்னா அதை எதிர்கொள்கிறதுக்காக துருக்கிய பிரபுக்கள் நிறைந்த ஒரு குழு, 40 பேர் இருப்பாங்க அந்த குழுவில். இதை உருவாக்கியிருப்பார். யார்? இல்துமிஷ். அப்புறம் இல்துமிஷ் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஸ்ருதீன் குபாச்சா இவரை எதிர்த்து ஜெயிச்சிருப்பார். அடுத்தது வங்க ஆளுநர் அலிவர்தன் இவரையும் ஜெயிச்சிருப்பார். என்ன பண்ணுவாருன்னா, இக்தாக்களை வழங்குவார். இக்தாக்கள் யார் கொடுத்தாங்க அப்படின்னா இல்துமிஷ் தான் இக்தா கொடுத்துருக்காரு. ஞாபகம் வச்சுருக்காங்க. ஓகேவா? இக்தானா என்னென்னா நிலத்தை தான் வந்து இக்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இராணுவ அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, சம்பளமாக கொடுக்காம என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இக்தாக்களாக கொடுத்துருவாங்க. அதாவது நிலமாக கொடுத்துருவாங்க, பணமாக கொடுக்காம நிலமாக கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து இந்த நிலத்தை நிர்வகிச்சவங்க வந்து இக்தாதார் அல்லது முக்தி அப்படின்னு சொல்லப்படுவாங்க. என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த நிலத்தை வச்சு இவங்க மெயின்டைன்ஸ் பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு போர் வருது அப்படின்னா இவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? 2 அடிப்படை நாணயங்களான செம்பு வெள்ளி தாங்காவை அறிமுகம் செய்தது இல்துமிஷ் தான். குதுப்பினாரோட கட்டுமான பணிகளை இல்துமிஷ் தான் நிறைவு செஞ்சார். இது ஒன்று முக்கியம். அடிக்கல் நாட்டினது குத்புதீன் ஐபக், நிறைவு செஞ்சது இல்துமிஷ். ஸோ 1236 ஏப்ரலில் இறந்துடுறாரு. இல்துமிஷ்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ருக்னுதீன் ஃபெரோஷ் அப்படிங்கிற அவரோட பையன் இறந்துடுறாரு. ஆட்சியில் இருப்பார், அவர் இறந்துருவார். அவருக்கு அடுத்து இவங்களோட சிஸ்டர், அதாவது இல்துமிஷோட பொண்ணு, அவங்க தான் ரஷ்யா சுல்தானா. இவங்க ஆட்சிக்கு வராங்க. ஓகேவா? ஒரு வீரம் நிறைந்த திறமையான பெண்மணி ரஷ்யா சுல்தானா. ஓகேவா? இவங்க வந்து ஒரு லேடிஸ் வந்து இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி, ஒரு ராணியாக இருக்கிறதா, இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இந்த துருக்கிய பிரபுக்கள் யார், இந்த 40 பேர் இருந்தாங்க இல்லையா, சகல்கனின்னு சொல்லப்படுற 40 பேர், இவங்களுக்கெல்லாம் ஒரே எரிச்சல். ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரஷ்யா சுல்தானாக்கு. அதுலேயும் ரஷ்யா சுல்தானா என்ன பண்ணுவாங்க, அமீர் அக்கூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குதிரைலாய பணித்துறை தலைவராக ஒரு அபிசீனிய அடிமை இல்லை எத்தியோப்பிய அடிமைன்னு சொல்லுவாங்க, ஜலாலுதீன் யாக்குத்துங்கிறவரை பொறுப்பில் வச்சுருவாங்க. அது இன்னும் அவங்களுக்கு இந்த துருக்கிய பிரபுக்களுக்கு பிடிக்காது. ஓகேவா? அதே சமயத்தில் பஞ்சாப் ஆளுநர் அல்துனியாங்கிறவரும் ரஷ்யாவை எடுத்து கலகம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரபுக்கள் செஞ்ச சதியில் ரஷ்யா கொல்லப்பட்டுருவாங்க. 1240 கொல்லப்பட்டுருவாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட தம்பி 2ஆம் நசீர் அல்லுதீன் முகமது, இவர் கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சுருப்பார். ஓகேவா? இந்த இதில் என்ன ஆகும்னா, இவங்களுக்குள்ளே இவ்வளோ சண்டையாக இருக்கல, யார் வருது என்ன இதுன்ட்டு வாரிசுரிமை சண்டை. ஸோ இதில் இந்த பகுதிகள்லாம் வந்து தனியாக நாங்கள் சுதந்திர அரசாக போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு அடுத்து வரவர் தான் பால்பன். இவரை பற்றியும் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் அடிமை வம்சத்தில். ஓகேவா? யாருன்னு பார்த்தீங்கன்னா உலுக்கான். ஆக்சுவலாக அவர் பேர் வந்து உலுக்கான். இவர் அடிமையாக இருந்தவர் தான். இல்துமிஷ் ஆட்சியப்போ இவர் ஒரு அடிமையாக
இருந்திருக்காரு. ஷிவாலிக் அப்படிங்கிற பகுதியில் இருந்திருக்காரு. இவரே என்ன பண்ணுறாரு, அடுத்து ஆட்சிக்கு வந்து நயிப்-இ-முல்க் அப்படின்னு ஒரு பட்டத்தை தனக்கு தானே சூட்டிக்கிட்டு கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிற பேரோட டெல்லி ஆட்சியை கைப்பற்றுறாரு 1266. ஓகேவா. 40 மற்குழுவை ஒழிக்கிறாரு. பால்பன் செஞ்ச என்னென்ன இருக்குது செயல்கள்னு பார்த்தீங்கன்னா 40 மற்குழு இருக்கு இல்லையா, அது இவருக்கு பிடிக்கல, ஒழிச்சிடுறாரு. அதே மாதிரி வங்க ஆளுநர் துக்ரில் கான் ஒருத்தர் இவருக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு, அவரையும் முடிச்சு விட்டுறாரு. ஓகேவா. அதே மாதிரி மீவாட்டை சேர்ந்த மியோக்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. ஓகேவா. இவங்க வந்து என்னென்னா ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கொள்ளையில் ஈடுபடுறாங்க. ஸோ இவங்களையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்களையும் ஜெயிச்சிட்றாரு. அதே மாதிரி இவர் பண்ண இன்னொரு விஷயம் வந்து குலகு கான் அப்படின்னு ஒருத்தர். இவர் யாருன்னா ஏற்கனவே செங்கிஸ்கான் ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அவரோட பேரன். இவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. என்ன ஒப்பந்தம்னா, இந்த மங்கோலியர்கள் வந்து சட்லஜ் நதியை தாண்டி வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. அமீர் குஸ்ருவை ஆதரித்தார் பால்பன். பைபோஸ் அப்படின்னு சொல்லப்படுற முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்க. பால்பனோட இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா தெய்வீக கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வீக உரிமை கோட்பாடு. அதாவது அரசர் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு பால்பன். ஓகேவா. கடவுளுக்கு இணையாக தன்னை சொல்லிக்கிறார். அரசர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பைபோஸ் அப்படிங்கிறது வந்து அரசரோட கைகள் மற்றும் கால்களில் முத்தமிடுற முறை. ஓகேவா. அதான் பைபோஸ் அப்படிங்கிற முறை. ஸோ பால்பன் இறந்துடுறாரு. இவருக்கு ஒரு பையன் இருக்கார். யாருன்னா கைகுபாத் அப்படின்னு இருக்காரு. ஓகேவா. இவர் வந்து திறமையற்றவராகவும் சிற்றுன்பத்தில் விழுந்து கிடந்தவராகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இப்போது எல்லா அரசர்கள் வந்து இந்த சாதனை செஞ்சாங்க, அந்த சாதனை செஞ்சாங்கன்னு இதெல்லாம் எந்த வருஷங்கள் 1200களில் நடக்கிறது. ஓகேவா. அத்தனை வருஷம் கழிச்சும் இவங்க இந்த சாதனை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்றில் இத்தனை வருஷம் கழிச்சும் நம்ம இதை படிச்சுட்டு இருக்கோம். அதே சமயத்தில் அப்போது இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்போ வரைக்கும் இன்னும் இத்தனை வருஷம் கழிச்சுமே இவரை பற்றி நம்ம இப்படி தான் படிக்க வேண்டியிருக்கு. ஓகேவா. ஸோ லைஃப்பில் டிசிப்ளின் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். அக்பர் இந்த சாதனை செஞ்சார், இவர் இந்த சாதனை செஞ்சார், மக்களுக்கு இவ்வளோ நல்லது செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள பற்றியும் படிக்கிறோம். அதே சமயத்தில் இத்தனை வருஷம் கழிச்சும் இவரோட பேர் வீணாக தான் போயிட்டுருக்கு இல்லையா. இன்னும் இதுக்கப்புறம் வரவங்களும் இதை படிப்பாங்க. ஸோ லைஃப்பில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஓகே, சரி வாங்க நம்ம டாபிக் போகலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க இப்போ பொறுப்பு இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், அடுத்த ஆட்சியை வந்து பிடிக்கிற வேற யார் தான் வருவாங்க. ஸோ இவங்கள்ட்ட படைத்தளபதியாக இருந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவரை அடுத்து பொறுப்பேற்றிருக்கிறாரு. நாயப்னு சொல்கிறாங்க. ஓகேவா. பொறுப்பேற்றுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகுபாத்தை கொண்டுட்டு இவங்க ஆட்சிக்கு வராங்க. ஸோ இதோட அடிமை வம்சம்ங்கிறது முடிஞ்சிச்சு. ஓகேவா. முடிஞ்சதுக்கப்புறம் கில்ஜி வம்சம், ஏன்னா இவங்க கில்ஜி இல்லையா, கில்ஜி வம்சங்கிறது ஆரம்பிக்குது. கில்ஜி வம்சம் 1290லேருந்து 1320 வரைக்கும் இருக்கிறதான் கில்ஜி வம்சம். ஓகேவா. இதில் ஃபஸ்ட்டு ஜலாலுதீன் கில்ஜி, மாலிக் ஜலாலுதீன் கில்ஜிங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கில்ஜி வம்சத்தோட தோற்றுவிக்கிறவர். ஓகேவா. இவருக்கு வந்து காராவோட ஆளுநராக அந்த சமயத்தில் இருந்த அலாவுதீன் கில்ஜி, இவர் யாருன்னா அவரோட உடன்பிறந்தாரின் மகன். ஓகேவா. அவரோட மருமகன் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி. ஓகேவா. நிறைய படையெடுப்புகள் மேற்கொள்கிறாங்க இவர் ஜலாலுதீன் ஆட்சியில் இருக்கிறப்போ. யார், இந்த அலாவுதீன் கில்ஜி மூலமாக நிறைய படையெடுப்புகள் மேற்கொள்கிறாரு. ஜலாலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா கருணை உள்ளம் கொண்ட ஜலால் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து அலாவுதீன் கில்ஜியை நிறைய படையெடுப்புக்கு அனுப்புகிறாருன்னு சொன்னோம் இல்லையா. குறிப்பாக தேவகிரிக்கு, தக்கான அரசாக இருந்த தேவகிரிக்கு படையெடுப்பு எடுக்கிறாரு. அங்கே ராமச்சந்திரன் அப்படின்னு யாதவ அரசர் இருக்கார், அவரை தோற்கடிக்கிறாரு. யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. தோற்கடிச்சிட்டு பெருமளவு செல்வத்தோடு திரும்பி வராரு. பெருமளவு செல்வத்தோடு திரும்பி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்க அதிகாரிகள் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, அமைச்சர்கள் அதிகாரிகள், இவங்க எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டுறாரு அலாவுதீன். போட்டுட்டு ஜலாலுதீனை வஞ்சகமாக கொண்டுறாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் அவர் டெல்லியோட சுல்தானை அறிவிச்சுக்கிறார். இப்படி தான் அலாவுதீன் கில்ஜிங்கிறவர் வராரு ஆட்சிக்கு. கில்ஜி வம்சத்தில் இவர் ஜலாலுதீன் கில்ஜியும் அலாவுதீன் கில்ஜி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. அலாவுதீன் கில்ஜி இவரை பொறுத்த வரைக்கும் மெயினாக அலாவுதீன் கில்ஜிக்கு முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது அவரோட சீர்திருத்தங்கள்.
நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பார் அலாவுதீன் கில்ஜி. ஸோ அதை நம்ம படிக்கணும். இன்னொன்று வந்து மாலிக் கபூர், இவரோட படைத்தளபதியாக இருப்பவர் மாலிக் கபூர். ஏன் இவரை பார்க்கணும் அப்படின்னா மதுரைக்கு படையெடுத்து வந்திருப்பாங்க 1310 இல்லை 1311 இருக்கும் மதுரையை வந்தடைந்த ஆண்டுன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆண்டில் மதுரைக்கு வந்திருப்பாங்க. தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திர ஹொய்சாளர்கள், காக்கத்தியர்கள் இவங்க எல்லாருமே வந்து போரில் ஜெயிக்கிறாங்க அலாவுதீன் கில்ஜி படை வீரர்கள். ஸோ இவர் தான் அந்த அலாவுதீன் கில்ஜி. அவர் வெளியிட்ட சிற்ப நாணயங்கள் இது, அவரோட கல்லறை. அண்ட் இது வந்து மங்கோலிய தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கிஸ்கான் ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, மங்கோலியர். இவர் வந்து இறுதி சுற்று மூவியில் பார்த்துருப்பீங்க, மாதவன் டிஸ்கிரைப் பண்ணுவார். ஆள் ஷார்ட்டாக இருப்பார். பட் இவங்களோட போர் யுக்தி பார்த்தீங்கன்னா குதிரை முன்னோக்கி போர், பின்னோக்கி திரும்பி அம்பு விடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இது அவங்களோட போர் முறை. சித்தூர் சூறையாடல். ஸோ இந்த படைகள்லாம் பண்ணிகிட்டே போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா, இதில் 1303 சித்தூர் சூறையாடல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்மாவத் அப்படின்னு ஒரு மூவி இருக்கும். ஓகேவா? அந்த மூவி இந்த சித்தூர் சூறையாடல் பற்றின மூவியாகும். அடுத்தது ஜவுஹர். இது என்னென்னா அவங்க போரில் தோக்க போகிற மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே இருக்க ஜென்ஸ்லாம் வந்து போரில் போயிட்டு சண்டை போட்டு இறந்துருவாங்க. அங்கே இருக்க பெண்கள் வந்து அவங்க கோட்டைக்குள்ளேயே தீ வச்சு இறந்துக்குவாங்க. இதுதான் ஜவுஹர் அப்படின்னு சொல்லப்படுற சடங்கு. ஓகேவா? போரில் தோக்குற நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஜவுஹருங்கிற சடங்கை இயற்றுவாங்க. இது எல்லாமே வந்து படையெடுத்து நடந்த ஆண்டு. தேவகிரியை ஜெயிச்சிருப்பாங்க 307. காக்கத்திய அரசர் பிரதாபருத்ர தேவாவை 1309 மூன்றாம் வீரவல்லாலான 1310 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே சவுத்துக்கு வந்துட்டே இருக்காரு மாலிக் கபூர். தமிழ்நாட்டுக்கு வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா சூழ்நிலை சரியில்லை, மழை வெள்ளத்தா இதாகிறது. இருந்தாலுமே சிதம்பரம், திருவரங்கம், மதுரை இந்த எல்லா இடத்துலையும் வந்து கொள்ளையடிச்சிருக்காரு. அடுத்து டெல்லிக்கு திரும்பி போகிறார். ஸோ அலாவுதீனோட முக்கியமான இது பார்க்கணும் அப்படின்னா அவரோட சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஊழல் தடுத்திருக்காரு, மது போதை தடுப்பு, சூதாட்டம் இது எல்லாத்தையுமே தடுத்திருக்காரு. பரம்பரை கிராம அலுவலர்களோட அதிகாரங்களை தடை செஞ்சுருக்காரு. ஸோ வம்சாவளியாக ஒரு அலுவலர் இருக்கார் அப்படின்னா அவரோட பையனுக்கு அடுத்து பொறுப்பு போகுது அப்படிங்கிறத நிறுத்தியிருக்காரு. நேரடியாக நிலவரி வசூலிப்பு செஞ்சுருக்காங்க. ஓகேவா? வரி ஏய்ப்பு இது எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேரடியாகவே அவங்களே நிலவரி வசூலை செஞ்சுருக்காங்க. அவங்க படையோட தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஞ்சல் முறையை அறிமுகம் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி கொள்ளையில் பங்கு தராமல் அவங்களோட ஊதியத்தை படை வீரர்களுக்கு பணமாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சந்தையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏமாற்ற வேலை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. ஓகேவா? அதிக விலைக்கு பொருளை கொடுக்கறது, கள்ளச்சந்தை நடக்கிறது, பதுக்கிறது இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு. ஒற்றாடல் வலைப்பு நிலையை ஏற்படுத்தியிருக்காரு. ஓகேவா? இந்த இதெல்லாம் வந்து இங்கே இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத கொண்டு போய் சொல்கிறதுக்காக ஒற்றத்துறையும் வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ஏதாவது ஒரு எடை குறைவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதே அளவுக்கு அந்த விற்கிற ஒரு உடம்புல இருந்து அதே அளவுக்கு சதையை வெட்டி வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அலாவுதீனோட மூத்த மகன் கிசர்கான். ஓகேவா? அவரை வாரிசாக நியமிச்சுட்டு இவர் இறந்துடுறாரு அலாவுதீன் கில்ஜி. அதுக்கு அடுத்தது மாலிக் கபூர் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 35 நாள் மட்டும்தான் ஆட்சி செய்கிறார். அதுக்கப்புறம் அவரும் கொலை செய்யப்பட்டுறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சத்தில் கடைசி அரசர் குஸ்ரவ். ஓகேவா? இவரையும் கொலை செஞ்சிடுறாங்க. அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி மாலிக் கியாசுதீன் துக்ளக்கா பதவி ஏற்கிறாரு. ஓகேவா? அவர் ஒரு படை தளபதியாக இருந்திருப்பார். ஸோ அவர் கியாசுதீன் துக்ளக் வம்சத்தை ஆரம்பித்து கொடுக்குறாரு. துக்ளக் வம்சம், கியாசுதீன் துக்ளக் இவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம். பிரபுக்கள் வகுப்பினருடன் சமரச கொள்கையை கொண்டார். ஓகேவா? துருக்கிய பிரபுக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, இல்துமிஷ் வந்து ஆரம்பித்து வச்சார். பால்பன் வந்து அவங்கள ஒழிச்சிட்டாரு. கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணுறாரு, அவங்களோட சமரச கொள்கையை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு அதிகாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் சம பங்கு, அதிக ஊதியம், இந்த மாதிரி எல்லாமே கியாசுதீன் துக்ளக் அவங்கள கவனிச்சிருக்காரு. இவர் வந்து துக்ளகாபாத் அப்படிங்கிற ஒரு புதிய நகரத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டு இறந்துடுறாரு. அவருக்கு பையன் ஒருத்தன் ஜுனாகான் இருக்கான். அவங்க பையன்தான் வந்து முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேரில் ஆட்சிக்கு வரான். ஓகேவா? ஜுனாகான் வந்து அவங்க அப்பாவை கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்ததாகவும் ஒரு கதை இருக்குது. முகமது பின் துக்ளக். ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா
நல்லா படிச்சிருக்காரு, நல்ல பண்பு இருக்குது, திறமை வந்தார், இதெல்லாம் இருந்தாலும் இதுவும் இருக்குது. இரக்கமற்றவர், கொடூரமானவர், நியாயமற்றவர், இந்த மாதிரி பேர்களும் அவருக்கு இருக்குது. ஓகேவா? இவர் வந்து நிறைய ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைப்பாரு. ஆனால் அவர் செஞ்ச எல்லாமே தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? அவரோட திட்டங்கள் வந்து ஒரு அலாவுதீன் கில்ஜி போல் வந்து அவருக்கு திட்டங்கள் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்த தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க முகமது பின் துக்ளக். ஸோ இதை அவர் வெளியிட்ட நாணயங்கள். துக்ளக் பேரரசு பாருங்கள் எவ்வளோ தூரம் பரவி இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? இங்கே சவுத் வரைக்குமே ஃபுல்லாக துக்ளக் பேரரசு இவ்வளோ தூரம் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் துக்ளக் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி வந்து சுருங்கிரும். ஓகேவா? இவர் என்னென்ன விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா, டெல்லி இங்கே இருக்குது. ஓகேவா? டெல்லி இங்கே இருக்குது. தௌலதாபாத், அதாவது தேவகிரின்னு இருந்த ஊரை தான் வந்து தௌலதாபாத் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செஞ்சார். ஸோ இவர் என்ன பிளான்லாம் பண்ணுறாரு முகமது பின் துக்ளக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெல்லியில் இருந்த தலைநகரை இங்கே இருந்துட்டு இங்கே ஆட்சி பண்ண முடியாதுன்னு நினச்சி இங்கேருந்து எல்லோரும் இங்கே வாங்க, முக்கியமான அதிகாரிகள், அங்கே இருக்கிற இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், மக்கள் எல்லாருமே இங்கே கூட்டிகிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே தலைநகராக மாற்றுறேன்னு சொல்லி தலைநகர் மாற்றம் செய்கிறாரு. அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக ஆகிடுது. ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதுக்கேற்ற மாதிரி நல்ல மலைகள், ஒரு கோட்டை அமைக்கிற மாதிரி மலைகள், அந்த மாதிரி எல்லாம் ஒரு போர் சூழலுக்குமே ஏற்றதாகவும் இருக்குது. அதனால தான் அவர் இங்கே வராரு. பட் அவர் நினச்ச மாதிரி இல்லை. இந்த இடத்துல இருந்து நார்த்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே எல்லாம் திரும்பி போங்க ரிட்டனு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தலைநகரை மாற்றிடுறாங்க டெல்லிக்கே. ஸோ இது அவர் பண்ண ஒரு விஷயம். ஓகேவா? தலைநகர் மாற்றம் செய்கிறாரு. அடையாள நாணயங்கள் தோல்வி. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையாள நாணய முறை அப்படிங்கிறத அறிமுகம் செய்கிறாரு. இது ஆல்ரெடி சீனாவில் இருக்குது. இவர் வந்து புதுசாக இப்போ அறிமுகம் செய்கிறாரு அடையாள நாணய முறையை. ஸோ இது என்ன தப்பாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பு நாணயங்கள் இருக்கு இல்லையா, அதை வெளியிடுறாரு. ஸோ செப்பு நாணயங்கள் வெளியிடுறப்ப என்ன பண்ணுறாங்க, இது மக்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருளாக இருக்குது. ஸோ அப்போது கள்ள நோட்டு மாதிரி இந்த நாணயங்கள் வந்து மக்களே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புழக்கத்தில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க இவர், அப்போ நாணயங்கள்லாம் நான் திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்புக்கு பதிலாக எதை கொடுக்குறாரு, வெள்ளி நாணயங்களை வந்து கொடுக்குறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம்தான் ஆகும், கஜானா காலி ஆகிடும். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேளாண்மையை கவனித்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக திவான் இ அமீர் கோஹி அப்படிங்கிற ஒரு துறையை உருவாக்குறாரு. ஓகேவா? இதுவும் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறாரு. எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு லோன் கொடுக்கறதுக்காக தான் இது பண்ணுறாரு. ஓகேவா? ஆனால் என்ன ஆகுது, இதை வச்சு விவசாயிகளால் ஒன்றும் பண்ண முடியல, அவங்களுக்கு வரி கட்ட முடியல, பஞ்சம் வருது. ஸோ இந்த திட்டமும் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுது. இதெல்லாம் தான் முகமது பின் துக்ளக் அவர்கள் பண்ண செயல்கள். ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, துக்ளக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேரரசு நிறைய விரிஞ்சிருந்தது இல்லையா, ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன ஆரம்பித்தாங்க, சுதந்திர அரசாக தன்னை அறிவிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? வங்காளம் 1346லையும் மதுரை 1335லையுமே வந்து தனி சுல்தானமாக பிரிஞ்சு போயிடுது. பாமினி அப்படின்னு ஒருத்தர் முன்னாடி படை வீரராக வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரும் என்ன பண்ணிடுறாரு, பாமினி சுல்தானியம் அப்படின்னு உருவாக்கி பிரிஞ்சு போயிடுறாங்க. ஓகேவா? அடுத்தது குஜராத்தில் வந்து முகமது பின் துக்ளக் வந்து உடல்நலம் குன்றி இறந்துடுறாரு. அடுத்தது முகமது பின் துக்ளக்கு அப்புறம் ஃபெரோஷா துக்ளக். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கியாசுதீன் துக்ளக்னு தானே வந்திருப்பாரு, துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர். அவரோட தம்பி பையன் தான் இந்த ஃபெரோஷா துக்ளக். அவர் ஆட்சிக்கு வராரு. ஸோ ஃபெரோஷா துக்ளக்கிட்ட வந்து கான் இ ஜஹான்னு ஒருத்தர் முக்கியமாக வேலை பார்த்துருப்பாரு. ஓகேவா? இவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர், முஸ்லிமுக்கு மதம் மாறி இருப்பார். கண்ணு அப்படின்னு இவர் இயற்பெயர் இருந்திருக்கு. ஓகேவா? இவரை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராங்கல் காக்கத்திய இதை சேர்ந்தவர் தான் இந்த கண்ணு. இவரை ஒரு படையெடுப்பு அப்போது சிறை பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அவர் இவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுப்பாரு, கான் இ ஜஹான் அப்படிங்கிற பேரில். ஸோ இவரோட ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா முகமதுவோட பையனை இவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். பட் அவர் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால ஃபெரோஷா தான் வந்து அடுத்த ஆட்சிக்கு வராரு. இவர் பண்ண சீர்திருத்தங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருப்பாரு, அலுவலர்கள்லாம் வந்து பரம்பரையாக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு, தெரிவிச்சிருப்பாரு. இவர் ஆனால் அவங்கள பரம்பரையாக வரத்துக்கு அனுமதிச்சிருப்பாரு. அவங்களுக்கு அதிக ஊதியம் கொடுத்துருப்பாரு. அடிமைகளோட நலனில் அக்கறை செலுத்தி அவங்களுக்காகவே ஒரு துறையை உருவாக்கி கொடுத்துருப்பாரு ஃபெரோஷா துக்ளக். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
தக்கான பிரச்சனைகள்லாம் தலையிடணும் அப்படின்னு சொல்லி பாமினி இளவரசர் வந்து இவருக்கு அழைப்பு விடுத்திருப்பாரு. ஆனால் இவர் மறுத்துருவார். ஓகேவா, போய் இன்னும் நாடுகளில் பிடிக்கணும் அந்த எண்ணமே இவருக்கு இல்லை. சூஃபி ஞானிகள் மத தலைவர்கள் எல்லாருக்கும் பரிசு கொடுத்துருக்காரு. ஏழை முஸ்லீம்களுக்காக அறக்கட்டளை நடத்தி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதி இது எல்லாமே கட்டி கொடுத்துருக்காரு ஃபெரோஷா துக்ளக். தண்டனைகள்லாம் ஒழிச்சிருக்காரு, வரிகளை ரத்து செஞ்சிருக்காரு, விவசாயிகளோட கடன்களை ரத்து செஞ்சிருக்காரு. ஃபெரோஷா துக்ளக்கோட முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இந்த நீர்ப்பாசன கால்வாய்கள் வெட்டி கொடுத்துருக்குறது. ஓகேவா, இரிகேஷன் சிஸ்டமில் யார் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். சட்லஜ் நதியிலேருந்து ஹான்சிக்கு ஒரு கால்வாயும், யமுனை நதியிலேருந்து ஒரு கால்வாயும் வந்து இவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு மக்களுக்காக. அதே மாதிரி தோட்டங்களில் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ 1200 புதிய தோட்டங்கள் உருவாக்கியிருக்காரு. பழைய தோட்டங்கள் ஒரு 30 தோட்டங்களை புதுப்பிக்கவும் செஞ்சுருக்காரு. இந்த நகரங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துருக்காரு. இஸ்லாமிய அரசாக வந்து அறிவிச்சிருக்காரு இவரோட அரசை. இஸ்லாமியர் இல்லாதவர்களுக்கு ஜிசியா அப்படிங்கிற ஒரு வரியை விதிக்கிறாங்க. ஓகேவா, ஜிசியா வரி அப்படின்னா இஸ்லாமியர் இல்லாதவங்க வந்து தலைக்கு இவ்வளோ வரி அப்படின்னு சொல்லி கட்டணும். அவங்க இஸ்லாம் மதத்தில் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே அவங்க ஒரு வரியை கட்டணும். அதுதான் ஜிசியா வரி அப்படிங்கிறது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஜிசியா வரியை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அதுக்கப்புறம் அக்பர் வந்து இந்த ஜிசியா வரியை ஒழிச்சிருப்பார். ஓகேவா, ஏன்னா அக்பரை பொறுத்த வரைக்கும் மத சகிப்புத்தன்மை, மதச்சார்பின்மை இது எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட. அவரோட கல்லறையில் கூட வந்து இந்து மற்றும் மற்ற மதங்கள் சம்மந்தப்பட்ட முக்கியமான கோட்ஸ்லாம் எழுத சொல்லி அக்பர் சொல்லியிருந்திருப்பார். அவுரங்கசீப் வந்து அவர் வந்து இஸ்லாமிய மத பற்றாளர். ஸோ அவர் என்ன பண்ணுவார், திரும்ப இந்த ஜிசியா வரியை கொண்டு வந்துடுவார். ஓகேவா, தைமூரின் படையெடுப்பு 1398. ஓகேவா, இந்த தைமூர் அப்படிங்கிறவர் வந்து தாமர்லைன், அதான் இவரோட இயற்பெயர். ஓகேவா, சாமர்கண்ட் பகுதியை சேர்ந்தவராக தான் இவர் இருந்திருக்காரு. கஜினி முகமது இருக்காரு இல்லையா, அவரோட ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தக்காரர் தான் இவர். கடைசி துக்ளக் அரசராக யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நஸ்ருதீன் முகமது ஷா. இவரோட காலத்தில் தான் என்ன ஆகும், தைமூர் படையெடுப்பு நடக்கும். ஓகேவா, 1398 டிசம்பரில் டெல்லியை தைமூர் கொள்ளையடிக்கிறாரு. அது போக பஞ்சாப்லையும் வந்து அதிக கொள்ளையடிக்கிறாங்க. தங்கம், வெள்ளி நகைகள் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. கூடவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாமர்கண்டில் நினைவு சின்னங்களை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கிற இந்த கலைஞர்கள் இருக்காங்களா, கைவினை கலைஞர்கள், தச்சு வேலை செய்வோர், கட்டடக்கலை செய்வோர், இந்த மாதிரி இவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிருக்காரு. ரிட்டர்ன் போகிறப்போ 3 வம்சம் முடிஞ்சிருச்சு. அடிமை, கில்ஜி, துக்ளக் 3 வம்சம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டு சையது மற்றும் லோடி. ஸோ முகமது கோரி யாரை விட்டுட்டு போயிருப்பாரு, குத்புதீன் ஐபக்கை விட்டுட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி இப்போ கடைசி துக்ளக் அரசரை நஸ்ருதீன் முகமது ஷா வந்து தோற்கடிச்சிட்டு தைமூர் வந்தார் இல்லையா, தைமூர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட பிரதிநிதியா கிசர் கான் அப்படிங்கிறவரை விட்டுட்டு போறாரு. ஸோ இவர் தான் வந்து சையது வம்சத்தை தோற்றுவிக்கிறவர். ஓகேவா, 1414 இந்த நம்பரில் என்ன ஆகுது, சையது அரச வம்சம் தோற்றுவிக்கப்படுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, தைமூரோட பையனுக்கு திரைனா வரி வந்து செலுத்துறாங்க. ஓகேவா, இந்த சையது வம்ச ஆட்சியை பற்றி யாஹியா பின் அகமது சிர்ந்தி இவர் வந்து தாரிக்-இ முபாரக் ஷாஹி அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. இந்த சையது வம்சத்தில் முக்கியமான பாயிண்ட் அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. 1451 இவருக்கு பதவி வருது. இந்த அரச பதவியை துறந்துட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை ஒரு கிராமத்தில் போய் வாழ்கிறாரு. ஓகேவா, அவர் தான் சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் ஆலம் ஷா. மற்ற எல்லாருமே ஜுனா கான், அலாவுதீன் கில்ஜி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதவிக்காக அவங்களோட சொந்தக்காரங்களை கொண்டுட்டு ஆட்சிக்கு வராங்க. ஆனால் இவ்வளோ பெரிய போஸ்டிங் கிடைச்சும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிய வாழ்க்கைக்கு போயிருக்காரு. அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு ஒரு மனப்பான்மையில் இருந்திருப்பாரு அப்படின்னு பாருங்க. இவங்களுக்கு அடுத்து இப்போ இவர் வேணான்னு போயிட்டாரா, அப்போது பஹலுல் லோடி அப்படின்னு சிர்ஹந்த் அப்படிங்கிற பகுதியோட ஆளுநராக இருந்த பஹலுல் லோடி அடுத்து லோடி வம்சத்தை தொடங்குறாரு, டெல்லியை கைப்பற்றுறாரு. ஸோ லோடி வம்சத்தை நிறுவியவர் பஹலுல் லோடி.
இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஷார்கிங்கிற அரசை கைப்பற்றியிருக்காரு. இவரோட பையன் சிக்கந்தர் லோடி, இவர் என்ன பண்ணியிருக்காரு, தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றியிருக்காரு. கடைசி அரசர் வந்து லோடி வம்சத்தில் இப்ராஹிம் லோடி. யார்கிட்ட தோக்குறாரு அப்படின்னா முதலாம் பானிபட் போர் 1526 நடக்கும். அதில் பாபர் வெற்றி பெறுவார், இப்ராஹிம் லோடி தோற்பார். ஸோ பாபர் வெற்றி பெறுறதுலேருந்து முகலாய வம்சம் வந்து அடுத்து ஆரம்பிக்கும். ஓகேவா, இதோட டெல்லி சுல்தான்களோட வம்சத்துக்கான இது முடிஞ்சு. இதுக்கு அடுத்து இவங்க எப்படிலாம் நிர்வாகம் பண்ணாங்க, எப்படிலாம் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸை பார்க்கலாம். சுல்தானிய ஆட்சி நிர்வாகம். இவங்க அரசு பார்த்திங்கன்னா இஸ்லாமிய அரசாக தான் இருந்துச்சு. கலிபான்னு சொன்னோம் இல்லையா, அவரோட தலைமையை தான் ஏற்றிருந்தாங்க. ஆனால் ஒரு பேரளவு தலைவர் மாதிரி தான் இவங்க தான் வந்து நீதி நிர்வாக தலைவர்களாகவும் படைத்தளபதி அதிகாரங்கள் மற்றபடி பால்பன் பார்த்திங்கன்னா தெய்வீக கோட்பாடு, அதாவது அரசர் கடவுளுக்கே நிகரானவர்ங்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட தான் எல்லா அதிகாரங்களுமே இருந்துச்சு. வாரிசுரிமை பற்றி இவங்கள்ட்ட எந்த விதிகளும் இல்லை. ஸோ என்னாச்சு, வாரிசுரிமைக்காக சண்டை வந்துச்சு, யார் அடுத்து போட்டிக்கு வருதுன்னு சொல்லிட்டு உள்பூசல் இருந்துச்சு. ஓகேவா, இக்தாக்கள் அதாவது நிலங்களாக கொடுக்குற வழக்கம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுலேருந்து வர வரி வசூலை வச்சு படையை பராமரிச்சிருக்காங்க. அதிகாரிகளுக்கும் வீரர்களுக்கும் அந்த காசை வச்சு ஊதியமும் கொடுத்துருக்காங்க. சமயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஓரிரை கோட்பாடு தான் இருந்திருக்கு. ஓகேவா, ஒரே ஒரு கடவுள் தான் அப்படிங்கிற கோட்பாடு இருந்திருக்கு. ஹிந்துஸ் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரிரை கோட்பாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. குறிப்பாக கர்நாடகத்தில் பசவண்ணர் லிங்காயத்து பிரிவுன்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. அதுவும் ஒரே கடவுளை தான் நம்பி இருக்கு. இதில் வந்து என்னென்னா பெண்களுக்கு ஒரு உயர் நிலையை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஜாதி அப்படிங்கிற பிரச்சனையே இங்கே இல்லை. ஒரு கடவுள் அப்படிங்கிறதுனால ஜாதி பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. பூசாரிகள் பிராமணர்கள் இவங்களோட ஏகபோகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஓரிரை கோட்பாட்டில். கர்நாடகத்தில் இந்த தாக்கம். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நாமதேவர் வந்து உருவ வழிபாடு, சாதி பாகுபாடு எதிர்ப்பு இதெல்லாமே பண்ணியிருக்காரு. அதே போல் ராமானுஜரோட சீடராக இருந்த ராமானந்தருமே வந்து இந்த ஓரிரை கோட்பாட்டில் தீவிரமாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்கள்ட்டேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடநாட்டிலையும் இந்த ஓரிரை கோட்பாடுங்கிறது போகுது. நில வரியை வந்து பணமாக வசூலிச்சிருக்காங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நகரங்கள் வளர்ச்சி பெற்றிருக்கு. குறிப்பாக டெல்லியும் தௌலதாபாத்தும் வந்து தேவகிரின்னு சொல்கிறோம் இல்லையா, தௌலதாபாத்தும் மிகப்பெரிய வளர்ச்சி நகரங்களாக ஆயிருக்கு. இதர நகரங்கள் இதெல்லாமே முல்தான், காரா இதெல்லாமே மற்ற நகரங்கள். காசுகள் இந்த செம்பு வெள்ளி தங்கத்துலலாம் புழக்கத்தில் இருந்திருக்கு. அயல்நாட்டுக்கு வணிகம் வந்து சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இர்ஃபான் ஹஃபீப் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. காகிதம் தயாரிக்கிற தொழில்நுட்பம் ஃபஸ்ட்டு சீனர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது இந்த டெல்லி சுல்தானியர்கள் காலத்தில் தான் இந்தியாவில் அறிமுகமாயிருக்கும். அதே போல் நூற்பு சக்கரமுமே வந்து ஈரான் வழியாக இந்தியாவுக்கு வந்திருக்கு. அடுத்தது வங்கத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு மையங்கள் இருந்திருக்கு. செங்கல் கலவைகளை யூஸ் பண்ணி கட்டடக்கலைகளுமே டெவலப் ஆகிருக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் மக்தப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கூல் மாதிரியான இடம், மதரசா அப்படிங்கிறது உயர்கல்வி கற்றுக்கொள்கிற இடம், இது எல்லாமே இருந்திருக்கு. ஃபெரோசா துக்ளக் வந்து தில்லியில் ஒரு பெரிய மதரசாவை கட்டியிருக்காரு. பரணி சொல்கிறாரு இங்கே இது எல்லாமே குரான் உரை, இறை தூதரின் வாக்குகள் இது எல்லாமே இங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பரணி சொல்கிறாரு. ஜியாவுதீன் பரணி சொல்லுவோம் இல்லையா அவர். சிக்கந்தர் லோடி இதே மாதிரி மக்தப்லையும் மதராஸ்லேயும் ஆசிரியர்களை நியமித்து கொடுத்துருக்காரு. அரபியரோட சிந்து படையெடுப்பு பற்றி சச்நாமா அப்படிங்கிற ஒரு நூல் வந்து சொல்லுது. மின்ஹஜ் சிராஜ் வந்து தபகத் இ நசிரின்னு ஒரு நூலை எழுதியிருக்காரு. இதெல்லாம் கல்வி சம்மந்தப்பட்டது. சூஃபிசம். ஸோ 2 வகையான இது இருந்திருக்கு. ஒன்று சுக்ரவார்த்தி, இன்னொன்று சிஷ்டி. முல்தான்கிற ஏரியாவில் இது இருந்திருக்கு, டெல்லிங்கிற ஏரியாவில் இந்த சிஷ்டிங்கிற 2 பிரிவுகள் இருந்திருக்கு சூஃபிசத்தில். ஸோ இவங்க எல்லாருமே சூஃபிச கருத்துக்களை பரப்புனவங்க. ஓகேவா, கலிபா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவர் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தின் குடிமை மதம் தொடர்பான விவகாரங்கள் மீது அதிகாரம் செலுத்தி வந்தவர் தான் இந்த கலிபாக்கள். ஓகேவா, இவருக்கு அப்புறம் அடுத்து ஆட்டோமோனிய துர்க்கியர்கள் வந்துடுவாங்க, இந்த பதவியை பெற்று வருவாங்க. ஜாதியும் பெண்களும் இங்கே பார்த்தீங்கன்னா அடிமை முறை தான் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சப்போஸ் போர் மூலமாக வந்து நாட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கே இருக்க மக்கள் அடிமையாக கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க நாட்டு மக்களே வரி செலுத்தாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அடிமையாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அடிமைகளை வந்து இந்த வீட்டு வேலை, கைத்தொழில் செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்தியிருக்காங்க. பாலின சமத்துவமின்மை அப்படிங்கிறது நிலவுச்சு. அங்கே பெண்கள்கிட்ட கல்வியின்மை இருந்தது. ஓகேவா, இஸ்லாம் பெண்கள் பார்த்திங்கன்னா பர்தானியும் முறையில் இருந்தாங்க. ஆனால்
இந்து பெண்கள் ராஜபுத்திர பெண்களுக்கெல்லாம் வந்து அவங்கள விட இவங்க கொஞ்சம் மேம்பட்டவங்களாவே இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டது. ஏன்னா கல்வி கற்கிற உரிமை, சொத்துரிமை, மனவிலக்கு இது எல்லாமே அவங்களுக்கு இஸ்லாம் பெண்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் அவங்கள்ட்ட இருக்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து பலதார மனம் வந்து நடைமுறையில் இருந்துருது. நெக்ஸ்ட் கட்டடக்கலை, வளைவு, கவிகை, இந்த மாதிரி சரசானிய அம்சங்கள் எல்லாமே இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த டெல்லி சுல்தான் காலத்தில். பளிங்குக்கல், சிகப்பு, சாம்பல், மஞ்சள் நிற மரக்கல் இது எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. கட்டடங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கோட குவத்துல் இஸ்லாம் மசூதியும், அஜ்மீரில் அத்ஹைதீன் கஜோப்ரா இது ரெண்டுமே வந்து நல்ல கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமண மடாலயத்தின் மீது கட்டப்பட்ட இந்து கோயிலாக இருந்துச்சு. அப்புறம் அது முஸ்லீம் குவத்துல் இஸ்லாம் மசூதியாக மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த அத்ஹையோ வந்து என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமண மடாலயமாக தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. இன்னொன்று அலாய் தர்வாசா, குவத்துல் இஸ்லாம் மசூதி இருக்கு இல்லையா, குத்புதீன் ஐபக் கட்டது, அதுக்கு ஒரு நுழைவாயில் மாதிரி அலாவுதீன் கில்ஜி கட்டினது தான் வந்து அலாய் தர்வாசா. ஓகேவா. கட்டடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலங்கு மனித சித்திரங்கள்லாம் இல்லை. ஏன்னா இது வந்து அவங்க இஸ்லாமியதுக்கு எதிரானது, இந்த உருவங்கள் போட்டு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பூ மற்றும் மற்ற வேலைப்பாடு இருக்கிற மாதிரி தான் கட்டடங்களுக்கு முன்னாடி அலங்காரம் செஞ்சுருக்காங்க. குரானோட வாசகங்களை வந்து கையெழுத்து பாணியில் பொறிச்சிருக்காங்க கட்டடங்களில். குதுப் மினாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குத்புதீன் அடிக்கல் நாட்டியிருப்பார். இல்துமிஷ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72.5 மீட்டர் அதை வந்து கட்டி முடிச்சிருக்கப்போ அந்த அளவில் உயரத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதில் பழுது நீக்கும் பணிகள் ஈடுபட்டிருப்பார். அப்போ 74 மீட்டராக உயர்ந்திருக்கும். ஓகேவா. 379 படிகள் இருக்குது அதில். கலைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஃபாப், சாரங்கி இந்த இசைக்கருவிகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அமீர் குஸ்ரு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்திய இசை தான் உலகில் இருக்க மற்ற எல்லா இசைகளை விட மேம்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த இசைக்கலைஞராக பிர் போதன் அப்படிங்கிற ஒரு சூஃபி துறவி இருந்திருக்காரு. ராக் தர்பன் அப்படிங்கிற ஒரு இந்திய சமஸ்கிருத நூலை வந்து பாரசீக மொழிக்கு ஃபெரோஸ் ஷா துக்ளக் மொழிபெயர்த்திருக்காரு. ஜலாலுதீன் கில்ஜியோட அரசவையில் நுஸ்ரத் காட்டன்ற ஒரு இசைக்கலைஞரும் மிர் அஃப்ரோஸுங்கிற ஒரு நடனக்காரரும் இருந்ததை ஜியாவுத் பரணி சொல்லியிருக்காரு. அமீர் குஸ்ருவோட 9 வானங்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இதில் வந்து அவர் ஒரு இந்தியன்னு சொல்லிக்கிறதுல பெருமிதம் அடைகிறதா எழுதியிருக்காரு. அமீர் ஹாசன் ஒரு நூலை தொகுத்திருக்காரு. இந்த சூஃபி துறவி பற்றிய நிசாமுதீன் அவுலியாவோட உரையாடல்களை தொகுத்து இந்த பேரில் தொகுத்திருக்காரு. புது உஸ் சலாதீன் அப்படின்னு ஜியாவுத் பரணி ஒரு தொகுப்பு செஞ்சுருக்காரு. ஸோ சமஸ்கிருத நூல்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரசீகத்தில் மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. இவங்க இயற்றிய நூல்கள் இவை. கிளி நூல்னு சொல்லப்படுற துதி நமகா இது வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேவா. மகாபாரதமும் ராஜ் தரங்கிணி இதுவும் வந்து பாரசீகத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இந்த சமஸ்கிருத நூல்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்க அதை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பாலம் பவுலி கல்வெட்டு இது வந்து ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு. பால்பனோட நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலையும் இன்றி பார்க்கடலில் துயில்கிறார்னு போட்டிருக்கு இந்த கல்வெட்டில். ஓகேவா. ஷானாமா பிர்தௌசிங்கிற நூலை எழுதியிருக்காரு. காஷ்மீர் அரசர்களின் வரலாறாக இருக்கிற ஜைன விலாசுங்கிற நூலை பட்டாவதாரா எழுதியிருக்காரு. அவ்வளோதான். ஸ்கூல் புக்கில் இருக்கிற நோட்ஸு 7th புக் அண்ட் 11th புக்கில் இருக்க நோட்ஸு ஃபுல்லாகவே அவ்வளோதான். அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக எடுத்து அதுலேயே எது ஹைலைட்டடோ அதை பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு குயிக்காக பார்த்துடலாம். ஓகேவா. டேஷ் மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். குத்புதீன் ஐபக். குத்புதீன் தனது தலைநகரை டேஷிலிருந்து டேஷுக்கு மாற்றினார். லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். டேஷ் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். இல்துமிஷ். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் டேஷ் ஆவார். கியாசுதீன். துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ். கியாசுதீன். துக்ளக்.
முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து டேஷுக்கு மாற்றினார். தேவகிரி ஆர் தௌலதாபாத். புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை பால்பன் ஆதரித்தார். டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மசூதியை குத்புதீன் ஐபக் கட்டினார். இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஷ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. இல்துமிஷின் ஆட்சியின் போது. துக்ரில் கான் வங்காள ஆளுநர். ஸோ பால்பனை எதிர்த்திருப்பார் இல்லையா, வங்காள ஆளுநர் துக்ரில் கான். அலாவுதீன் ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன், அப்போ காராவோட ஆளுநராக ஃபர்ஸ்ட் இருந்திருப்பார். பஹலுல் லோடி சையத் வம்சத்தப்போ அவர் சிக்கந்தின் ஆளுநராக இருந்திருப்பார். அந்த வம்சம் முடிஞ்சோடனே இவர் லோடி வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பார். ரஷ்யா சுல்தானா ஜலாலுதீன் யாக்குத்துங்கிற ஒரு அபிசினிய அடிமைக்கு குதிரைப்படை தலைவராக போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. 8ஆம் நூற்றாண்டில் அரபியர் சிந்து படையெடுப்பின் போது சிந்து அரசராக இருந்தவர் யார்? தாஹிர். கஜ்னி மாமுது இந்தியாவில் 17 முறை படையெடுத்து வந்திருப்பாரு. பாலம் பவுலி கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் இருந்துச்சு. உலக புகழ்பெற்ற கஜ்ராஹோ கோயிலை கட்டியவர்கள் சந்தேலர்கள். மம்லுக் அப்படிங்கிறது அடிமைன்னு அர்த்தம். இபன் பதூதா ஒரு மொராக்கோ நாட்டு பயணி. அரச பதவியை விடுத்து தில்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான் ஆலம் ஷா. ராமச்சந்திரர் மான்சிங் கான்-இ ஜஹான் வாராங்கலை சேர்ந்த காக்கத்தியர். மாலிக் முகமது ஜெய்சி பத்மாவத். மன் மந்திர் தேவகிரி. 3124. ஸோ ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடிமையின் அடிமை இது யாருன்னா இல்துமிஷ். எந்த ஆண்டு பஹலுல் லோடி டெல்லியை கைப்பற்றினார்? 1451. ஜும்மா மசூதி மற்றும் குதுப் மினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது? ஃபெரோஷா துக்ளக். கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. கில்ஜி வம்சம் நிறுவுறது, ரஷ்யாவோட இறப்பு, அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு, திவானி கைராட் துறை உருவாக்கம். ஸோ ஃபஸ்ட்டு ரஷ்யா இறக்குறது 2134. ஓகேவா? கில்ஜி வம்சம் வருது, அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி படையெடுப்பு, திவானி கைராட் துறை, அதுக்கப்புறம் மாலிக் கபூர் மதுரையை வந்தடைந்த ஆண்டு 1311. 1398 தைமூர் இந்தியா மீது படையெடுத்த போது டெல்லியின் சுல்தானாக இருந்தவர் யார்? நஸ்ருதீன் முகமது ஷா. இந்தியாவில் துருக்கி ஆட்சியை உண்மையில் நிறுவியவர் என்று கூறப்படுபவர் குத்புதீன் ஐபக். டெல்லி சுல்தானத்தை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வரிசைப்படுத்துக. அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடி. விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து ஹிசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் ஃபெரோஷா துக்ளக். பைபோஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் பால்பன். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி. கீழ்கண்டவற்றுள் அரேபியரின் சிந்து படையெடுப்புக்கு ஆதாரமாக விளங்குவது சாச்னாமா. முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. காலவரிசைப்படுத்துக. தைமூரின் டெல்லி படையெடுப்பு, குதுப் மினார் கட்டி முடிக்கப்படுதல், ரஷ்யா டெல்லியின் அரியணை ஏறுதல், மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்பு. ஸோ குதுப் மினாரை தான் ஃபஸ்ட்டு கட்டி முடிச்சிருப்பாங்க, இல்துமிஷ் பீரியட். அடுத்தது ரஷ்யா சுல்தானா செகண்டு. அடுத்தது மாலிக் கபூர் தென்னிந்திய படையெடுப்பு, தைமூரின் தென்னிந்திய படையெடுப்பு. மாலிக் கபூர் அலாவுதீன் கில்ஜியில் வருவார். இவர் துக்ளக் சமயத்தில் தான் இவர் வருவார். ஸோ 2341 ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதை காலவரிசைப்படுத்த சொல்கிறாங்க. முதலாம் தரையின் போர் 1191, சிந்துவின் மீது அரேபிய படையெடுப்பு, இதுதான் ஃபஸ்ட்டே வரும். அடுத்தது கஜ்னி மஹமூதின் சோமநாதபுர படையெடுப்பு, முகமது கோரி தான் இங்கே வரும். ஸோ இதுதான் செகண்டு. டெல்லியில் அடிமை வம்ச ஆட்சி நிறுவப்படுதல், இதுதான் ஃபோர்த்து. ஸோ 2314 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு.
டெல்லி சுல்தான்கள் முடிஞ்சு. அவ்வளோதான். இருக்கிற நோட்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுத்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங். இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி வந்துட்டுருக்கு. அண்ட் ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி சிந்து, குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள் கவர் பண்ணிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு முகலாயர்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.